சிலந்தி பூச்சியை போல கால்கள்லையும் கைகள்லையும் தொடை பகுதிகளையும் மர்ம உறுப்பு பகுதிகளையும் இந்த நரம்பு சுருள் நோய் பாதிக்கப்பட்டு பல நோயாளிகள் வந்து சிகிச்சை எடுத்து முழுமையா குணமடைஞ்சிருக்காங்க. பேரு நம்ம ஓரலா வாய் வழியா சொல்லக்கூடியது வெரிகோஸ் வெயின், நரம்பு சுருள், நரம்பு சுருட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். இருந்து வேறுபட்டு இருக்கக்கூடியதான் இந்த ஸ்பைடர் வெயின் சொல்லக்கூடிய இந்த சிலந்தி பூச்சியை போல, அந்த 8 கால் பூச்சியை போல கால்கள் 8 கால் எப்படி விரிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி கால்கள் உள்ளேயே வந்து நரம்புகளுக்குள்ள நிறைய பச்சை கலர்ல கருப்பு கலர்ல வந்து பரவி இருக்கும். இந்த மாதிரி சிவியரா பாதிக்கப்பட்ட கால்களுக்கு 3 வகையான அறுவை சிகிச்சை உண்டு. ஒன்னு நார்மலா எல்லாத்துக்கும் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை, ரெண்டாவது லேப்ரோஸ்கோபி மூலமா பண்ணுவாங்க, மூணாவது லேசர் மூலமா பண்ணுவாங்க. இந்த 3 சிகிச்சைக்கு மாற்று சிகிச்சை ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை என்பது மிக இலவான சிகிச்சை. 1 மணி நேரம் தான் சிகிச்சைக்கு உண்டான டைம் எடுக்கும். தங்க வேண்டிய அவசியம் இல்ல, நடந்து வந்துட்டு நடந்தே பார்த்துட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். 2 வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்கும் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. முழுமையா நோய்களுக்கு குணமும் அடைஞ்சிட்டு இருக்காங்க. முதல் சிகிச்சையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம். முன்ன இருந்துக்கு எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல, கால் வலி குறைஞ்சிருச்சு, கால் பாரம் குறைஞ்சிருச்சு, கால் விண்ணு தெரிக்கிற மாதிரி, நரம்பு இழுக்கிற மாதிரி, இழுத்து வச்சு தைச்ச மாதிரி, கால் நட்டமா நிக்கிற மாதிரி, நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பல நோய்களை வந்து நோயாளி சொல்லுவாங்க. அதெல்லாம் போயிடும். சிகிச்சையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து மருத்துவ உபகரணங்களும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய சர்ஜிக்கல் பொருட்களாகவும் மருத்துவ கழிவுகளை அரசு வழிகாட்டின் அடிப்படையில் முறையாக கழிவு நீக்கம் செய்யப்படுகிறது. நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம், மேலப்பாளையம், திருநெல்வேலி.